Hi friends, welcome to our Shasha coaching. Okay, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அளவீடு பற்றி. ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்று கிளாஸஸில் வந்து என்ன பார்த்தோம், அளவீடுகள் பற்றி பார்த்தோம். இங்கிலீஷ் தமிழ் வந்து 6th and 12th ஸ்டாண்டர்ட் வரலும் இல்லை என்னென்ன அளவீடுகள் எப்படி யூஸ் ஆகுதுன்னு போய் பார்த்தோம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் அளவீடுன்னு ஒரு லெசன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெசன், அதை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது நான் பாட்டாக தான் வீடியோ போடுறோம். இது ஏற்கனவே வந்து பேரண்டம் பற்றி 2 பார்ட் வீடியோ போட்டிருப்போம். அடுத்து அளவீடுகள் பற்றி, அளவீடுகள்லேருந்து அளவீடுகள்னா என்ன, மெஷர்மெண்ட் சொல்லி இங்கிலீஷையும் தமிழ்லையும் கலந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடை பற்றி போட போகிறோம். நாங்கள் டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும். நாங்கள் போகிற எந்த மிஸ்டேக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். சரியோ தப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை திருத்திப்போம். அண்ட் தென் வந்து நாங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் தென் யூபிஎஸ்சி, பேங்க், இவங்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியாக டெஸ்ட் சீரிஸ் நடத்திட்டுருக்கோம். இப்போ மேக்ஸிமம் எல்லாமே வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து சேம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்படியே அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இனிமேல் லைன் பை லைன் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ தான் யூடியூப்ல வந்து நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் லைன் பை லைனாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம அளவீடுனா என்னன்னு பார்க்கலாங்களா? அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்குமே வந்து நம்ம அளவீடுகள் தான் வந்து அடிப்படைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அளவீடுகளே அடிப்படைன்னு சொல்கிறாங்க. நம்மளோட டே டு டே லைஃப்பில், அதாவது அன்றாட வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒன்று அளவீடுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்த்துக்கலாம்? நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணுறது, அப்புறம் வேறு என்ன, நம்ம ஒரு இது வாங்குகிறோம், பால் வாங்குகிறோம், இல்லை பழம் வாங்குகிறோம், ஏதோ மெஷர்மெண்ட் பார்க்குறோம்ல, அது வந்து அளவீடுன்னு சொல்கிறோம். அளவீடுனா என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ நீளம், எவ்வளோ காலம், எவ்வளோ கனம், இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்கிறது தான் வந்து அளவீடுன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு விஷயம், அளவீடுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு பொருளோட பண்பையோ இல்லைனா நிகழ்வையோ மற்றொரு பொருளோட பண்பு இல்லை நிகழ்வோடு ஒப்பிட்டு அதோட எண் மதிப்பு பெறுவது, அதாவது இதோட அந்த பண்போட எண் மதிப்போ இல்லை நிகழ்வோட எண் மதிப்போ ஏதோ ஒன்று பெறுறது தான் வந்து அளவீடுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு பொருளோட பண்பையோ இல்லை நிகழ்வையோ மற்றொரு பொருளோட பண்பு இல்லை நிகழ்வோட ஒப்பிட்டு ஏதோ ஒரு எண் மதிப்பு, பண்போட எண் மதிப்போ இல்லை நிகழ்வோட எண் மதிப்போ ஏதோ ஒன்று பெறுறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? அளவீடுன்னு சொல்கிறாங்க. அளவீட்டின் அலகுகள் இந்த வரப்போதில் என்ன பார்க்குறோம்? அளவீட்டோட அலகு, அளவு, அப்புறம் காலம், அப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல் அளவுகள்லாம் என்னென்னு பார்ப்போம். இயற்பியல் அளவுகள்லாம் என்னங்க? அளவிடக்கூடிய அளவுகள் தான் வந்து இயற்பியல் அளவுகள். அதாவது வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியுன்ற முக்கியமாக முடியுன்ற விஷயந்தான் வந்து என்னன்னா இயற்பியல் அளவுகள். அளவிடக்கூடிய அளவுகளை தான் இயற்பியல் அளவுகள் என்கின்றோம். இயற்பியல் அளவுகள் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, 2 டைப் இருக்குது. என்னென்ன? அடிப்படை அளவீடு, வழி அளவீடு. என்னென்னா அடிப்படை அளவீடு, வழி அளவீடு. இப்போ நம்ம காலைல மெஷர்மெண்ட் பார்த்தோம்ல, அளவீடுகள்னால் என்னென்னு பார்த்தோம்ல, அதில் வந்து அடிப்படை அளவுனா என்ன, வழினா என்ன, வழி அளவீடுகள்னா என்ன, காலம்னா என்ன, நிறைனா என்ன, எல்லாமே பார்த்தோம். ஸோ அதோட பேசிஸ் தான். இப்போ அடிப்படை அளவுனா என்ன சொல்கிறோம்? வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை தான் வந்து அடிப்படை அளவீடுன்னு சொல்லுவோம். வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை தான் அடிப்படை அளவுகள் என்கின்றோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்? நீளம், நிறை, காலம், வெப்பநிலை. இதுக்கு வந்து வேறு வேறு அளவுகள் இருக்கும். இது வந்து ஒன்றா வச்சு அளக்க முடியாது. இதே வந்து வெவ்வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகளை வழி அளவு என்கிறோம். எதில் வேணால் நம்ம வந்து அளக்கலாம், இப்படி தான் அளக்கணும்னு கிடையாது, எதில் வேணாலும் அளக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறோம்? வழி அளவுகள்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி. ஓகேங்களா? அப்புறம் என்ன? இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பும் அளவிடும் அலகுகள் உண்டுன்னு சொல்கிறாங்க. அளவிடும் அலகுகள் உண்டு. இதுக்கு எண் மதிப்பும் அளவிடும் அலகுகள் வந்து இயற்பியல் அளவுகளுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 kgs ஏதோ பொருள், ஒரு கடைக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, காய்கறியோ பழமோ ஏதோ ஒன்று வாங்குறீங்க. அதோட வெயிட் எப்படி பார்க்குறீங்க? 3 kgs. அது எதில் பார்க்குறீங்க? எண் மதிப்பில் தானே பார்க்குறீங்க. கிலோகிராம் என்பது ஒரு எண் மதிப்பு. 3 kgன்றது 3ன்றது ஒரு எண் மதிப்பு, கிலோகிராம்ன்றது ஒரு அலகு. ஸோ இயற்பியல் அளவுகளுக்கு எண் மதிப்பும் அளவிடும் அளவும் உண்டுன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இயற்பியல் அளவுகளும் எண் மதிப்பும் அளவிடும் அளவுகள் உண்டு. எதனால? ஒரு 3 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்கன்னா 3ன்றது ஒரு எண் மதிப்பு, அந்த கிலோகிராம்ன்றது ஒரு அழகு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம்? அழகு பற்றி பார்ப்போம். அழகுனா என்ன? தெரியாத ஒரு அளவை வந்து ஒப்பிட்டு படித்தரமான அளவு ஆகும். ஏதோ ஒரு இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பாக்ஸ் நிறைய ஒரு சக்கரை டப்பாவை கொண்டே வைக்கிறீங்க.
வச்சோன்னா அது எவ்வளோ உங்களுக்கு இடம் இருக்குது, என்ன வெயிட் இருக்குது, இல்லை எவ்வளோ கிராம் இருக்குது, எவ்வளோ கிலோகிராமுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வெயிட் மிஷினில் வச்சு நீங்கள் ஒரு வெயிட் பார்க்குறீங்க, எத்தனை கிலோகிராமில் இருக்கா, கிராமில் இருக்கா, மில்லியில் இருக்கான்னு பார்க்குறீங்க. அது என்னது, அதுதான் ஒரு அலகு. ஓகேங்களா? அதுதான் என்ன சொன்னால் படித்திரமான அளவுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்கு, விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே அலகுகள் என்று வரையறுக்கப்படுகிறது. இதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்கிறாங்க, விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண் மதிப்பை உடைய இயற்பியல் அளவே அலகு என்று வரையறுக்கப்படுகிறது. இப்போ ஏதோ ஒரு நம்பர் குவான்டிட்டி கேஜியோ இல்லை ஏதோ ஒன்று வருது, கிராமோ கேஜியோ ஏதோ ஒன்று வருது, ஆனால் என்ன முன்னாடி வருது, ஏதோ ஒரு நம்பர் கம்பல்சரி வருது, அதை தான் என்ன சொல்கிறாங்க, அலகுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸாம் என்ன சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கூட சொல்லலாம், நீளத்தை கூட அழக முடியும். நீளத்துக்கு என்ன அழகு என்ன, நீளத்துக்கு என்ன அழகு, எல் என்ற அழகு நம்ம குறிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அலகுமுறை நீளம் நிறை காலம்னு சொல்கிறாங்க. அலகுமுறைக்கு என்னென்ன சொல்கிறாங்க, சிஜிஎஸ், எஃப்பிஎஸ், எம்கேஎஸ், இது வந்து அலகுமுறைன்னு சொல்கிறாங்க. சிஜிஎஸோட நீளம் என்ன, சென்டிமீட்டரில் நம்ம வந்து நீளத்தை அளக்குறோம். நிறை எப்படி அளக்குறோம், கிராமில் அளக்குறோம். காலங்களை வினாடியில் சொல்கிறோம். இப்போ எஃப்பிஎஸ் இதை வந்து எப்படி அளக்குறோம், ஃபீட் அடியில் வந்து இதோட நீளத்தை அளக்குறோம். நிறைய வந்து பவுண்டில் அளக்குறோம், காலத்தை வந்து வினாடியில் அளக்குறோம். எம்கேஎஸ்க்கு வந்து நீளத்தை வந்து மீட்டரில் அளக்குறோம், நிறைய வந்து கிலோகிராமில் அளக்குறோம், காலமாக வினாடியில் அளக்குறோம். இதனால தான் என்னாச்சுன்னா 2ஆம் உலகப் போர் முடிவில் வந்து உலக அளவில் வந்து என்ன தோணுச்சு, அழகுக்கு வந்து முறைக்கான ஒரு அவசியம், அழகுக்காக ஒரு முறையான அவசியம் தேவைப்பட்டுச்சு. இதில் 2ஆம் உலகப் போர் முடிவில் வந்து அலகுகளோட ஒரு முக்கியமான விஷயம் முக்கியம் வந்து தேவைப்பட்டதுனால 1960ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் வந்து எடைகள் மற்றும் அலகுகளுக்கான பெரிய ஒரு மாநாடு நடந்துச்சு. இந்த இது நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. எது என்ன நடந்துச்சு, 1960 வந்து பாரிஸ் நகரில், எந்த நகர்னு நான் அப்போ சொல்லியிருக்க மாட்டேன், பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பெரிய மாநாடு நடந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து 1916 கொடுத்துருக்காங்க அந்த எஸ்ஐ அலகுமுறை உருவானது. பட் வந்து டிகிரி புக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 1917 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெண்டு எதுவும் படித்து ஸ்கூல் புக்ஸ்லையும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. 1960 வந்து என்ன வருது, எஸ்ஐ அலகு முறையானது கொண்டு வரப்பட்டுச்சு. பன்னாட்டு அலகுமுறை, என்னது பன்னாட்டு அலகுமுறை, எஸ்ஐ அலகுமுறை கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? எஸ்ஐ அலகுமுறையானது உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐ அலகுமுறை உலக நாடுகளோட பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம், எஸ்ஐ அலகுமுறைனா என்னன்னு பார்க்கலாமா. எஸ்ஐ அலகுமுறை என்ன அப்படின்னா என்னங்க, பண்டைய அலகு முறைகளை விட நவீனமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பண்டைய அலகுமுறையோட நவீனமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறைன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, எஸ்ஐ அலகுமுறைக்கு என்ன சொல்றாங்க, டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க, எஸ்ஐ அலகுமுறைன்றது என்னன்னா பண்டைய அலகுமுறைகளை விட நவீனமாக மற்றும் மேம்படுத்தப்பட்ட அலகுமுறைன்னு சொல்றாங்க. ஏறக்குறைய வந்து உலகத்துல வந்து அனைத்து நாடுகளுமே இந்த முறை எடுத்துக்கொள்வது, அனைத்து ஏறக்குறைய உலகத்துல அனைத்து நாடுகளிலுமே இந்த முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இது வந்து என்ன சொன்னா சில அடிப்படை அலகுகளை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படை அலகுகள் முறையானது இணைப்பின் மூலம் பிற வழி அலகுகளை பெற முடியும்.
சில அடிப்படை அளவுகளை கொண்டிருக்கும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சில அடிப்படை அலகுகளை கொண்டிருக்கும் சொல்றாங்க. அந்த அடிப்படை அலகுகள் எப்படி இருக்கு? அந்த அடிப்படை அலகிலிருந்து முறையான இணைப்பின் மூலம் பிற வழி அலகுகளை பெற முடியும். முறையான இணைப்பின் மூலம் இணைப்பின் மூலம் பிற வழி அலகுகளை பெற முடியும். சொல்றாங்க. ஆச்சுங்களா? எஸ்ஐ அலகு முறை 7 அடிப்படை அலகுகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. 7 அடிப்படை 7 அடிப்படை அலகு முறைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த 7மே வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். அந்த 7 அடிப்படை அலகு என்னன்னு போட்டிருக்கோம், அது எப்படி நம்ம வந்து அலகுறோன்றது போட்டிருக்கோம், அது என்ன அலகுல சொல்றோம்னு சொல்லி போட்டிருக்கோம். அது நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் இப்போ அதை எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால வாயில சொல்லி பார்த்துக்கோங்க வேணா. நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. இதுல வந்து இதான் 7 அடிப்படை அளவுன்னு சொல்றாங்க. என்னன்னா நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. இதெல்லாம் வந்து என்ன அலகுல அளக்குறாங்க, இதோட குறியீடு என்ன அப்படின்றத வந்து நான் பிஃபோரா போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது வந்து அடிப்படை அலகுகள் வந்து என்னென்னு வச்சு பார்ப்போம். ஒன்னொன்னா தனித்தனியா பார்ப்போம். அடிப்படை அலகுகள் தனித்தனியா. நீளம்னா என்ன, நிறைனா என்ன, காலம்னா என்ன, வெப்பநிலைனா என்ன, மின்னோட்டம்னா என்ன, ஒளிச்செறிவுனா பொருளின் அளவு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்? நீளம்னா என்னன்னு பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? நீளம். நீளம்னா என்னன்னு சொன்னேன், பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு. ஏதோ 2 புள்ளிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் வந்து நீளம்னு சொல்றோம். நீளத்தோட எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். நீளத்தோட எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர். நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர்னு சொல்றோம். நீளம்னா 2 புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நீளம் சொல்றோம். இதோட எஸ்ஐ அலகு வந்து என்ன சொல்றோம்? மீட்டர்னு சொல்றோம். ஒளியானது எப்படி போகுது? ஒரு வினாடிக்கு 1/29, 97, 92. ஏன் மீட்டர் நம்ம சொல்றோம்? ஒளி எப்படி பரவலாம்? ஒரு செகண்டுக்கு வந்து 1/29, 97, 92, 48, 58. அந்த வினாடியில வந்து வெற்றிடத்தை கடக்கும் தூரமே 1 மீட்டர். இந்த வினாடியில வெற்றிடத்தை இந்த ஒளி என்னது 97 வினாடிலையோ 92 வினாடிலையோ இந்த மாதிரி வினாடியில வந்து வெற்றிடத்தை 1/29, 97, 92, 458 இந்த செகண்ட்ஸ்ல வந்து வெற்றிடத்தை கடக்கும் தூரம் தான் வந்து என்ன சொல்றோம்? மீட்டர்னு சொல்றோம். ஆச்சுங்களா? மிகப்பெரிய தூரங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்களா? அதுக்கு என்ன? வானியல் பொருள்களுக்கு இடையேயான தூரங்கள். அதை நம்ம வந்து அளக்க முடியுங்களா? வானியல் பொருளுக்கான தூரங்களை கரெக்டா? மிக பெரிய மிகப்பெரிய தூரம்
வானியல் பொருள்களுக்கு இடையான தொலைவுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து நீளத்துக்கு வந்து என்னென்ன அலகுகளை பயன்படுத்துகிறோம்? வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆழம். என்னன்னு சொல்றோம்? வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் என்ன சொல்றோம்? மிகப்பெரிய தூரங்கள் அளவிட நம்ம வந்து யூஸ் பண்ற அலகுகள் என்னென்ன? மிகப்பெரிய தூரங்கள் அலகு வானியல் அலகு ஒன்று யூஸ் பண்றோம். ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். என்ன பார்த்தோம்? நீளம்னா என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை தான் வந்து நீளம்னு சொல்லி சொல்றோம். நீளத்தை வந்து எஸ்ஐ என்ன சொல்றோம்? மீட்டர்னு சொல்லி சொல்றோம். ஒளியானது வெற்றிடத்துல வந்து இந்த செகண்ட்ல வந்து கடக்கிற தூரத்தை தான் வந்து மீட்டர்னு சொல்லி சொல்றோம். மிகப்பெரிய தூரங்களுக்கு என்ன எக்ஸாம்னா வானியல் பொருட்கள் மட்டும் சொல்றோம். மிகப்பெரிய தூரங்கள் வந்து அளவிட நம்ம என்னென்ன அலகுகளை பயன்படுத்துறோம்னா வானியல் அலகு, ஒளியாண்டு, விண்ணியல் ஆரம். சரிங்களா? இப்போ வந்து இதுல வானியல் அலகுனா என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட சூரியனோட மையத்துக்கும் பூமியோட மையத்துக்கும் இடைப்பட்ட அளவு நம்ம எதில் அளக்குறோம்? வானியல் அலகுல அளக்குறோம். சூரியனோட மையத்திற்கும் பூமியோட மையத்திற்கும் பூமி சூரியனோட மையத்திற்கும் பூமியோட மையத்திற்கும் இடையே சராசரி தொலைவு வந்து ஒரு வானியல் அலகுன்னு சொல்லி சொல்றோம். ஒரு வானியல் அலகு வந்து நம்ம என்ன இதுல வந்து குறியீடுல சொல்றோம்னா ஏயுன்னு சொல்லி சொல்றோம். வானியல் என்ன குறியீடுல சொல்றோம்? ஏயுன்னு சொல்லி சொல்றோம். ஒரு ஏயுவோட வேல்யூ என்ன? 1.496 into 10 to the power of 11 மீட்டர். என்னது? ஒரு வானியல் அலகோட வேல்யூ என்ன? 1.496 into 10 to the power of 11 மீட்டர்னு சொல்லி சொல்றோம். என்ன சொல்றோம்? வானியல் அலகுனா என்ன சொல்றோம்? சூரியனோட மையத்துக்கும் பூமியோட மையத்துக்கும் இடைப்பட்ட தொலைவை அளக்கிற சராசரி தொலைவு தான் வந்து ஒரு வானியல் அலகுன்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ஒளியாண்டு. ஒளியாண்டுனா என்ன? ஒளியாண்டு நம்ம ஏற்கனவே ஆக்சுவலாக பார்த்துருக்கோம். ஒளியாண்டு வெற்றிடத்துல ஒரு ஆண்டு காலம் பயணம் செய்யறது தான் வந்து ஒரு ஒளியாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். வெற்றிடத்துல ஒரு ஒளியாண்டோட வேல்யூ என்னங்க? 9.4607 into 10 to the power of 12 கிலோமீட்டர். அதை வந்து நீங்க மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா இது வந்து நீங்க கிலோமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தினீங்கன்னா 9.46 into 10 to the power of 15 மீட்டர். ஓகேங்களா? ஒளியாண்டுனா என்னங்க? ஒளியானது வந்து வெற்றிடத்துல ஓராண்டு காலம் பயணம் செல்லும் தூரமே, ஒரு வருஷம் ஃபுல்லா ஒரு ஒளி வந்து வெற்றிடத்துல பயணம் செல்லும் தூரத்தை தான் ஒரு ஒளியாண்டுன்னு சொல்றோம். இப்போ ஒரு ஒளியாண்டோட வேல்யூ வந்து நம்ம கிலோமீட்டர்ல பார்த்தோம்னா 9.460 into 10 to the power of 12 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்றோம். இதே வந்து மீட்டருக்கு மாற்றும் போது 9.46 into 10 to the power of 15 மீட்டர்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா என்ன? விண்ணியல் ஆரம். என்னது? விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம்னா என்ன? பார்செக். சூரிய குடும்பத்துக்கு வெளியில இருக்குல்ல சில பொருட்கள், என்ன சொல்றாங்க?
விண்ணியல் ஆரம்னா என்ன சொல்கிறாங்க, சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுறது தான் வந்து ஒரு விண்ணியல் ஆரம்னு சொல்கிறாங்க. ஒரு விண்ணியல் ஆரத்தோட மதிப்பு என்ன இருக்கும், 3.26 ஒளியாண்டு அந்த அளவு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு சின்ன ஒரு மெசேஜ், இதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் என்ன, ஆல்பா சென்டாரி. சூரியன்லேருந்து வந்து 1.34 விண்ணியல் ஆரத்தொலைவில் தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நமக்கு ரொம்ப அருகில் உள்ள நட்சத்திரம் எது சொல்கிறாங்க, ஆல்பா சென்டாரி. இது வந்து சூரியன்லேருந்து வந்து 1.34 விண்ணியல் ஆரத்துல தொலைவில் தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது நைட் டைத்தில் வந்து நம்ம கண்களால் ஈஸியாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து ஒரு இப்போ விண்ணியல் ஆரம் பார்த்துட்டோங்களா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ஒரு சின்ன வந்து அட்டவணை பார்க்க போகிறோம். என்னென்ன, என்னன்னா ஒரு மூலக்கூறில் உள்ள இரு அணுக்களுக்கு இடையான தொலைவு, உட்கருவின் அளவு, ஒளியின் அலைநீளம் போன்றவற்றை அளவிட பத்தின் துணை பன்மடங்குகள் பயன்படுகின்றன. இது எப்படி சொல்றான், ஆங்ஸ்ட்ரம் என்ற அளக்கால் அளவிடப்படுகிறது சொல்றாங்க. என்னது ஆங்ஸ்ட்ரம் என்ற அளக்கால், பத்தின் துணை பன்மடங்கள். இது ஒரு மூலக்கூறோட இரு அணுக்களுக்கு இடையான தொலைவை, உட்கருவின் அளவு, ஒளியின் அலைநீளம் போன்றவற்றை அளவிட பத்தின் துணை பன்மடங்கு பயன்படுத்துகின்றன்னு சொல்றாங்க. இதுதான் என்ன சொல்றாங்க, ஆங்ஸ்ட்ராம் அலகுகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னென்ன அலகு இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா. அலகுகளும் அதோட மதிப்பு இதுல மீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா. பெர்மி F என்னது 10 to the power of -15 மீட்டர். ஆங்ஸ்ட்ராம் 10 to the power of -10 மீட்டர். அடுத்து என்ன, நேனோமீட்டர், அது என்ன சொல்றாங்க 10 to the power of -9 மீட்டர். ஓகேங்களா. அடுத்து மைக்ரோமீட்டர் 10 to the power of -6 மீட்டர். மில்லிமீட்டர் எப்படி இருக்கா, 10 to the power of -3 மீட்டர். அடுத்து சென்டிமீட்டர் என்ன 10 to the power of -2 மீட்டர். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து இப்போ இது வரலும் தான் பார்த்துருக்கோம். இது வரலும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து அளவீடுனா என்ன பார்த்தோம், அறிவியல் சார்ந்த எல்லா பிரிவுகளையும் அளக்கிறது தான் வந்து அளவீடுகள்னு சொல்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லாமே விஷயம். அளவீடுகள்ன்றதுனா ஒரு பொருள் பண்பையோ அல்லது நிகழ்வையோ மற்றொரு பொருளோட பண்பு அல்லது நிகழ்வுடன் ஒப்பிட்டு ஏதோ ஒரு எண் மதிப்பு பெறுவது தான் வந்து அளவீடுகள்னு சொல்கிறோம். அடுத்து இயற்பியல் அளவுகள் பார்த்துருக்கோம். 2 அலகுகள் இருக்குது. என்னென்னா அடிப்படை அலகு, வழி அலகுன்னு. அடிப்படை அலகுனா என்னென்னு பார்த்தோம், வழி அலகுனா என்னென்னு பார்த்தோம். அடிப்படை அலகுனா வந்து வேறு எந்த ஒரு அளவாலுமே அளக்க முடியாத அளவு தான் அடிப்படை அலகு. வேறு எந்த அளவுகளாலும் அளவிடக்கூடிய அளவுகள் தான் வந்து என்ன வழி அலகுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த 3 kg இதெல்லாம் பார்த்தோம், இவ்வளோ எண் மதிப்பு இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து அலகுனா என்னென்னு பார்த்தோம், என்னென்ன அலகுகள் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம், எதுக்கு அலகு முறை இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்து எஸ்ஐ அலகு முறை என்னென்னு பார்த்தோம். அப்புறம் அந்த அட்டவணை 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், 7 அடிப்படை அலகுகள் என்னென்னு பார்த்தோம். அதில் ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ வந்து நீளம்னா என்னென்னு பார்த்தோம். நீளம் என்ன பார்த்தோம், 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் வந்து நீளம்னு பார்த்தோம்.
அதோட மீட்டர், அதோட எஸ்ஐ அலகு வந்து மீட்டர்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், வானியல் அலகுன்னு என்ன பார்த்தோம், ஒளியாண்டுனா என்ன பார்த்தோம், விண்ணில் ஆழம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன, நிறை. நிறைனா என்ன? நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருள்களின் அளவாகும். நிறைனா என்ன? ஒரு பொருள் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும். நிறையோட எஸ்ஐ அளவு வந்து கிலோகிராம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு வாங்குறீங்க, அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ வெயிட்டில் அது இப்போ நீங்கள் சோப்பு டப்பாவே வாங்குறீங்க, சோப்பு தூள் டப்பாவே வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், டப்பாவோட சேர்த்து நீங்கள் வெயிட் போட்டு வாங்குறீங்க, அது உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ வெயிட்டில் வந்து பவுடர் இருக்குது, அதுதான் என்ன சொல்கிறோம், நிறைன்னு சொல்கிறோம். சோப்பு தூள் வந்து உள்ளுக்குள்ளே எவ்வளோ வெயிட்டில் இருக்குது, எத்தனை கிலோகிராமில் இருக்கோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், நிறைன்னு சொல்கிறோம். இதோட எஸ்ஐ அலகு என்ன சொல்கிறோம், கிலோகிராம்னு சொல்கிறோம். ஒரு கிலோகிராம் என்னன்னா பிரான்ஸ் நாட்டில் 1 கிலோகிராம் என்பது வந்து பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு வைக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறேன், 1 கிலோகிராமுக்கு வந்து பிரான்ஸ் நாட்டில் வந்து செவ்ரஸ் என்ற இடத்துல வந்து எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பு வைக்கப்பட்டுள்ளது. என்ன சொன்னால், பிளாட்டினம் இரிடியம் உலோகங்களால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறையாகும். என்ன சொல்கிறாங்க, பிளாட்டினம் உலோகங்களால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறையாகும் சொல்கிறாங்க. ஆச்சுங்களா. இப்போ கிராம் மற்றும் மில்லிகிராம் ஆகிய அலகுகள் கிலோகிராம் என்ற அலகிலும் துணை பன்மடங்காகும். அதேபோல் குவான்டிலா மற்றும் மெட்ரிக் டன் ஆகியவை கிலோகிராம் என்ற அலகின் பன்மடங்கு ஆகும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இது வரலும் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து செகண்ட் பார்ட் வீடியோவில் வரும். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.